Hello friends and welcome back to your channel House to Home. இந்த 9 நாள் 9 சுண்டல் நவராத்திரி சீரீஸில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக ரெட் சோயா பீன் வச்சு ஒரு சுண்டல் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 7 to 8 hours சோயா பீனை நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 5 விசில்ஸ் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இது ஒரு ரொம்ப ஹெல்தியான பீன். இது கூட சீசனிங்க்கு கடுகு உளுந்து அண்ட் வரமிளகா எடுத்துக்கலாம். பெப்பரும் அசஃபோடியேட்டா பவுடர் எடுத்துக்கிறேன். நம்ம பூண்டு எதுவும் சேர்க்காததுனால அசஃபோடியேட்டா பவுடர் ரொம்ப தாராளமாக சேர்க்கலாம். இது டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்புறமா சால்ட் நமக்கு தேவையான அளவு, துருவின தேங்காய், இது கூட கறிவேப்பிலை, ஃபைனாக சாப் பண்ண இஞ்சியும் க்ரீன் சில்லிஸும். ஸோ இவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுந்து அண்ட் வரமிளகா, அது கூட கறிவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். ஸோ இஞ்சி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே பெப்பர் அண்ட் அசஃபோடியேட்டா பவுடர் நம்ம எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். ஸோ தட் அது ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற சோயாபீனை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியோடையே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணி கொஞ்சம் வற்றி நம்ம சோயாபீனோட அந்த ஸ்கின் லைட்டாக ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனால் தான் இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் போய் இறங்கும். ஸோ அது வரை நம்ம நல்லா கிளறணும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து தொடர்ந்து கிளறிட்டே இருங்க. தண்ணி நல்லா வற்றட்டும். மற்ற பீன் விட இந்த பீன் கொஞ்சம் கட்டியான பீன் தான். ஸோ கடைசியாக இந்த தண்ணியெல்லாம் வற்றின உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவில் அது மேலே தூவிட்டு எல்லாம் ஒன்று சேர்த்து கிளற மாதிரி கிளறிட்டோன்னா நம்ம ரெட் சோயாபீன் சுண்டல் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நவராத்திரி சீரீஸில் வர எல்லா சுண்டல் ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே கொடுக்குறேன். அது எல்லாமே செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா சுண்டலுமே நமக்கு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ், கிட்ஸுக்கு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.